பொதுவா பள்ளிக்கூடங்கள்ல சீருடை எதுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். போட்டுக்கிறதுக்கு தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. போட்டுக்கிறதுக்கு தான். ஆனா எந்த வேற்றுமையும் இல்லாம எல்லாரும் ஒரே இதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதா. ஆனா அப்படியா நடக்குது? இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றாங்க. சோ அதெல்லாம் களையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைச்சாக அவங்க அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில பள்ளி மாணவர் மீதான கொடூர சாதிய தாக்குதலை தொடர்ந்து அரசு பள்ளிகள்ல சாதி ரீதியிலான வன்முறைகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. அந்த குழு முதலமைச்சர்கிட்ட அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அனைத்து வகையான பள்ளிகளையும் பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற ஒரே கொடையின் கீழ் கொண்டு வரணும். ஆசிரியர் பணி நியமனத்தின் போது சமூக நீதியை கண்டிப்பா கருத்துல கொள்ளணும்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. மாணவர்கள் எந்த வகையிலும் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்த அனுமதிக்க கூடாதுன்னு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள்னு இருக்கிற பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிகள் என்றே பெயரிடணும்னு பரிந்துரைச்சிருக்காங்க.